இன்னைக்கு வீடியோ டுட்டோரியல்ல நம்ம MySQL எப்படி ஆர்டர் பை கிளாஸ் யூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ ப்ரீவியஸா எப்படி நம்ம டிஸ்டிங் எலிமெண்ட் யூஸ் பண்றது, அப்டேட் பண்றதுன்றதெல்லாம் பார்த்தோம். இதுல ஆர்டர் பை எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்க்குறோம். ஸோ ஆர்டர் பை அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ நம்ம டேட்டா பேஸ்ல இருந்து வேல்யூ எடுக்கிறோம். அந்த வேல்யூவில் நிறைய டேட்டாஸ் இருக்கும். ஸோ அந்த டேட்டாஸ் எல்லாம் அசெண்டிங் ஆர்டர் இல்லைன்னா டிசெண்டிங் ஆர்டரில் எடுக்கிறது தான் ஆர்டர் பை ஆப்ரேஷன். ஸோ இது நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமா அப்படின்னா இல்லை, இது ஆல்ஃபபெட் ஆர்டருக்கும் யூஸ் ஆகும். ஸோ அது மாதிரி நீங்கள் எந்த டேபிளுக்கு வேணாலும் ஆர்டர் பை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆர்டர் பை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆர்டரில் உங்கள் டேட்டா வியூ ஆகணுமோ அந்த ஆர்டரில் நீங்கள் டேட்டாஸை டேபிள்லேருந்து சார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை சார்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுற பேராமீட்டர்ஸ் என்னென்னா, இப்போ எக்ஸ்பிரஷன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா it specify the column that you want to retrieve. அப்படின்னா எந்த காலம்லேருந்து உங்களுக்கு வேல்யூ வேணுமோ அந்த காலம் கொடுக்கறது தான் எக்ஸ்பிரஷன்னு சொல்லுவோம். ஸோ டேபிள் அப்படின்றது எந்த டேபிள்லேருந்து கொடுக்கணுமோ அந்த டேபிள் நேம், அட்லீஸ்ட் ஒரு டேபிள் நேம் ஆச்சு கொடுக்கணும். டேபிள் நேம் கொடுக்கலன்னா உங்களுக்கு வேல்யூ க்ரியேட் ஆகாது. நெக்ஸ்ட் வேர் கண்டிஷன். வேர் கண்டிஷன் இங்கே ஆப்ஷனல் தான், வேணும்னா கொடுத்துக்கலாம் இல்லைன்னா கொடுக்க வேணாம். ஸோ வேர் கண்டிஷன் கொடுத்து நீங்கள் ரிட்ரீவ் பண்ணிங்கன்னா உங்கள் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஆர்டர் பை ஒர்க் ஆகும். ஸோ ஆர்டர் பைலேயே 2 ஆப்ரேஷன் நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஆர்டர் பைலேயே நான் 2 ஆப்ரேஷன் சொல்லியிருக்கேன். ஒன்று அசெண்டிங், இன்னொன்று டிசெண்டிங். ஸோ அசெண்டிங்கில் உங்களோட அசெண்டிங் ஆர்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட் பிரிண்ட் ஆகும். டிசெண்டிங் அப்படின்னா உங்களோட டிசெண்டிங் ஆர்டரோட கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ரிசல்ட் பிரிண்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி நிறைய ஷாப்பிங் வெப்சைட் இருக்குது, நிறைய வெப் அப்ளிகேஷன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஆர்டரில் நீங்கள் ரீசன்ட்லி அப்படின்னு சொல்லி சார்ட் அப்படின்னு இருக்கும். சார்ட்டில் லோ டு ஹை, ஹை டு லோ ப்ரைஸ் அப்படின்ற ஆர்டர் இருக்கும், நியூவஸ்ட் இருக்கும், பாப்புலர், லேட்டஸ்ட் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆர்டர் பை கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் அவங்க பண்ணியிருப்பாங்க. லோ டு ஹை அப்படின்றது உங்களுக்கு எதுவாக இருக்குன்னா அசெண்டிங் ஆர்டரில் இருக்கும். ஸோ ஹை டு லோ அப்படின்றது டிசெண்டிங் ஆர்டரில் இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் ஏதாச்சும் வெப்சைட்டில் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா அதில் அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட் ப்ரௌஸ் பிளான்னு வரும். அந்த பிளானில் பார்த்தீங்கன்னா கம்மியிலேருந்து அதிகமான அமௌண்ட் வரைக்கும் அது ஆர்டர் பண்ணியிருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல நீங்கள் ஆர்டர் பை யூஸ் பண்ணலாம். இன்னொன்று நீங்கள் உங்களோட ஃபைல்ஸை வியூ பண்ணணும், லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ணது அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர்லேயும் வியூ பண்ணலாம். ஸோ இது எல்லாமே ஆர்டர் பை யூஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி இடத்துல தான் நம்ம ஆர்டர் பை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆர்டர் பையில் என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணுவோன்னா, ஆர்டர் பை வித்தவுட் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங், அசெண்டிங் ஆர்டர் கொடுக்காதவே ஆர்டர் பைன்னு கொடுத்தா எப்படி ஒர்க் ஆகும்னு பார்க்க போகிறோம். அப்புறம் அசெண்டிங் ஆர்டர் எப்படி ஒர்க் ஆகும், டிசெண்டிங் ஆர்டர் எப்படி ஒர்க் ஆகும், அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ரெண்டுமே யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுன்றதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ MySQL கமெண்ட் லைன் கிளைண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு டேட்டா பேஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதில் எம்ப்ளாயி அப்படின்ற டேபிளை செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் நம்ம ஆர்டர் பை ஆப்ரேஷன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆர்டர் பை யூஸ் பண்ணுறேன். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ளாயி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ வேர் கண்டிஷனில் நான் என்னென்னு கொடுக்குறேன்னா எம்ப்ளாயி நேம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் எம்ப்ளாயி நேமுக்கு பதிலாக நான் எம்ப்ளாயி டெசிக்னேஷன் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல் டு நான் டெவலப்பர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதில் நான் ஆர்டர் பை யூஸ் பண்ணுறேன். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் எம்ப்ளாயி டிசைன் ஈக்குவல் டு டெவலப்பர். ஸோ இதை நான் என்ன கொடுக்குறேன்னா ஆர்டர் பையில் எதை வச்சு ஆர்டர் பண்ணணும்னு கொடுக்குறேன். ஆர்டர் பை எம்ப்ளாயி நேம் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நேமை வச்சு இது ஆர்டர் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆர்டர் பை ஒன்றா கொடுத்தனால தான் இந்த சின்டாக்ஸ் எரர் வந்திருக்கு. நீங்கள் ஆர்டர் பையை தனியாக ஸ்பேஸ் விட்டு கொடுக்கணும். ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி வேர் எம்ப்ளாயி டெசிக்னேஷன் இஸ் டெவலப்பர். ஸோ டெவலப்பரை மட்டும் எடுத்துகிட்டு அதில் இருக்கிறத மட்டும் எம்ப்ளாயி நேமை வச்சு ஆர்டர் பண்ணும். ஸோ நேமை வச்சு ஆர்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஹாரி, ஜான், மேத்யூ, டெரி அப்படின்னு ஆர்டர் பண்ணியிருக்கு. ஸோ இது ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் ஆர்டர் பண்ணியிருக்கு. ஸோ இதே நீங்கள்
ஆர்டர் பை அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் எம்ப்ளாயி ஐடி அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா அப்போ என்ன ஆர்டரில் பிரிண்ட் ஆகும்னு பாருங்கள். டெரி, ஜான், மேத்யூ, ஹாரி இப்படி பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து என்ன எடுத்திருக்குன்னா நம்பர்ஸ் அசெண்டிங் ஆர்டரில் எடுத்திருக்கு. ஸோ இதில் வந்து என்ன எடுத்து ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் எடுத்திருக்கு. ஸோ இதுதான் வந்து நீங்கள் அசெண்டிங் இல்லைன்னா டிசெண்டிங் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி தான் பிரிண்ட் ஆகும். இப்போ நான் வந்து ஒரு பெரிய டேட்டா பேஸில் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சிட்டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய டேட்டா பேஸ், இதில் நிறைய வேல்யூஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப எப்படி வந்து நம்ம ஆர்டர் பையை யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த டேபிளில் வந்து 4079 ரோஸ் இருக்குது. ஸோ இதில் நம்ம ஆர்டர் பை ஆப்ரேஷன் பார்க்க போகிறோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சிட்டி வேர் அப்படின்னு கொடுத்துட்டு உங்கள் கண்டிஷன் என்ன கண்டிஷன் வேணுமோ அந்த கண்டிஷன் கொடுங்க. ஸோ இப்போ வந்து உங்களோட டேபிளில் நீங்கள் என்னென்ன காலம்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் கண்டிஷன் கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சிட்டின்னு கொடுத்துட்டு வேர் அப்படின்றதில் நான் வந்து கண்டிஷன் கொடுக்குறேன். ஸோ கண்டிஷன் வந்து இப்போ வந்து நீங்கள் கண்ட்ரி கோட் அப்படின்னு கொடுக்குறீங்க. வேர் கண்ட்ரி கோட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஐஎன்டி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஐஎன்டினா இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுறது, அதனால நான் ஐஎன்டி கொடுக்குறேன். இல்லை கண்ட்ரி கோட் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன கொடுக்கலான்னா டிஸ்ட்ரிக்ட் கோடை கொடுக்கலாம். ஸோ எது ரிலேட்டடாக உங்களுக்கு வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஆர்டர் பை ஆப்ரேஷன் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சிட்டி வேர் அப்படின்னு கொடுத்துட்டு கண்ட்ரி கோட் ஈக்குவல் டு ஐஎன்டி சிங்கிள் கோட்ஸில் கொடுங்க. ஸோ ஆர்டர் பை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஆர்டரில் இருக்கணுமோ அந்த ஆர்டரோட காலம் நேமை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆர்டரில் இருக்கிறது எல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு வியூ ஆகும். 4000 ரெக்கார்டில் ஃபில்டர் ஆகி 341 ரோஸ் இன் செட் வந்து இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருந்தும் நீங்கள் கண்டிஷன்ஸ் கொடுத்து ஆர்டர் பை கொடுத்தாலும் வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட் தான் வரும். ஸோ இங்கே வந்து டிஸ்ட்ரிக்ட் அதுக்கேற்ற மாதிரியான கண்ட்ரி கோட், லாங்குவேஜஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, பிளேஸ் இது இருக்குது. ஸோ இப்போ நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சிட்டி அப்படின்னு கொடுத்துட்டு வேர் கண்டிஷனில் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஈக்குவல் டு என்னன்னு கொடுக்கணும்னா தமிழ்நாடு அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ அந்த இந்தியா அப்படின்னு அந்த நிறைய டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறதுல தமிழ்நாடு மட்டும் உங்களுக்கு மேட்ச் ஆகி வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பை நேம்னு கொடுக்குறதுனால அது வரல. ஏன்னா தமிழ்நாடுன்றது வந்து நீங்கள் தமிழ் ஸ்பேஸ் நாடு அப்படின்னு இருக்கிறத தான் எடுத்துக்கோ. ஸோ இப்போ நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னா அதே மாதிரி வேல்யூஸ் கொடுக்கணும். ஏன்னா தமிழ்நாடுன்றது ஒரே வேர்டு, பட் அது வேற மாதிரி ரெப்ரசன்ட் ஆகிருக்கு. அதனால செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சிட்டி இப்போ பார்த்தீங்கன்னா 28 ரோஸ் இன் செட் வந்திருக்கு. ஸோ 4079 இருந்து நம்ம ஆர்டர் பை யூஸ் பண்ணி கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம 28 ரோஸை வந்து நம்ம செக் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட் ஆர்டரில் இருக்குது. ஆலந்தூர்லேருந்து வேலூர் வரைக்கும் ஆல்ஃபபெட் ஆர்டர்ஸில் இருக்குது. அதோட டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு மட்டும் வந்திருக்கு, பாப்புலேஷன்ஸ் வந்திருக்கு, கண்ட்ரி கோட் இருக்குது. ஸோ இதுலேயே வந்து நீங்கள் ஆர்டர் பையில் வந்து அசெண்டிங் ஆர் டிசெண்டிங்கை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா ஸ்மால் டு லார்ஜ் இல்லை வந்து அந்த ஆர்டரில் இது பிரிண்ட் ஆகும். இல்லை டிசெண்டிங் ஆர்டர்னால் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சிட்டி வேர் கண்ட்ரி கோட் ஈக்குவல் டு ஐஎன்டின்னு கொடுத்துட்டு ஆர்டர் பை ஏஎஸ்சி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம் எரர் மெசேஜ் ஷோ ஆகுது. ஸோ என்னென்னது பார்த்தீங்கன்னா ஸோ கண்ட்ரி கோடோட அந்த ஸ்பெல்லிங் இஷ்யூ வந்திருக்கு. அது இல்லாத ஆர்டர் பையில் நம்ம நேமை அசெண்டிங் ஆர்டரில் கொடுக்குறோம் அப்படின்னு கொடுக்கணும். அப்போ தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சிட்டி வேர் கண்ட்ரி கோட் அப்படின்னு கொடுத்தாச்சு.
இப்போ select star from city where district equal to தமிழ்நாடு ஆர்டர் பை நேம்ல வந்து இது வந்து அசெண்டிங்ல கொடுத்தனால ஆலந்தூர்ல இருந்து வேலூர் வரைக்கும் வந்திருக்கு. இதே வந்து நீங்க டிசெண்டிங்ல கொடுத்தீங்கன்னா வேலூர்ல இருந்து ஆலந்தூர் வரைக்கும் வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களோட டேட்டாஸை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ வந்து நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த எம்ப்ளாயி இங்கே செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சிட்டி வேர் கண்ட்ரி கோட் இருக்குன்ற இடத்துல நம்ம என்னன்னு கொடுக்குறோன்னா டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து தமிழ்நாடுன்னு கொடுத்துட்டு ஆர்டர் பை பாப்புலேஷன். ஸோ பாப்புலேஷன் வந்து டிசெண்டிங் ஆர்டரில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஹையஸ்ட் லோவஸ்ட் வந்து இங்கே பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதே வந்து பாப்புலேஷன் அசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து லோவஸ்ட் டு ஹையஸ்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் எந்த காலம் வேணாலும் சூஸ் பண்ணி அதில் ஆர்டர் பை ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணலாம். அதில் நீங்கள் வேர் கண்டிஷன் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த வேர் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஆர்டர் பை வந்து ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் அட்ரிபியூட்ஸில் உங்களோட ஆர்டர் பை அசெண்டிங் டிசெண்டிங் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் திங் வந்து என்னென்னா அசெண்டிங்கும் டிசெண்டிங்கும் ஒன்றா யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சிட்டி வேர் district equal to கேரளா அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ஆர்டர் பைல நேம் வந்து ascending, population வந்து descending அப்படின்னு காம்பினேஷன்ல கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நேம் அசெண்டிங் ஆர்டரில் இருக்கிறதுல அப்புறம் நம்ம கொடுத்த பாப்புலேஷன் டிசெண்டிங் ஆர்டரில் மேட்ச் ஆகிற அந்த இது மட்டும் நம்மளுக்கு வியூ ஆகிருக்கு. 7 rows and set மட்டும் வியூ ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அசெண்டிங்கு டிசெண்டிங் கூட கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மினிமம் வேல்யூவிலேருந்து மேக்ஸிமம் வேல்யூ வேறு எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அசெண்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை மேக்ஸிமம்லேருந்து மினிமம் வேறு எடுக்கணும்னா டிசெண்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை காம்பினேஷன் எந்த ஆர்டரில் இது எனக்கு வந்து மினிமம்லேருந்து மேக்ஸிமமும் இன்னொரு ரோ வந்து மேக்ஸிமம்லேருந்து மினிமமும் வரும். இல்லை ஆல்ஃபபெட்டிக் ஆர்டரில் பிரிண்ட் ஆகணும், இல்லை நம்பர் சீரியஸ்க்கு ஏற்ற மாதிரி பிரிண்ட் ஆகணும். ஸோ இந்த மாதிரின்றதில் நீங்கள் இந்த காம்பினேஷன்ஸ் கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் நம்ம வந்து ஹேவிங் அப்படின்ற கிளாஸ் யூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஹேவிங்கையும் ஆர்டர் பை எப்படி கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணி நம்மளோட டேட்டா பேஸில் ஃபங்க்ஷனாலிட்டியை பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இதை எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணோம், ஆர்டர் பண்ணினதை வந்து வேல்யூஸ் இருந்தால் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கும் இல்லைன்னா வந்து பிரிண்ட் ஆகாததுக்கும் நம்ம வந்து இந்த ஹேவிங் ஆர்டர் பை இது எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே செலக்ட் கூட மட்டும்தான் இது பண்ணணுமா அப்படின்னா இல்லை. ஸோ வேறு சில ஆப்ரேஷன்ஸ் கூடயும் நீங்கள் வந்து இந்த அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.